நமக்கு வந்து கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தவா ஃப்ரை. இது வந்துட்டு ஒரு காஃபி வச்சுக்கிற மாதிரி, இல்லைன்னா வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணுற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வந்து மதியம் ஆஃப்டர்நூன்லேருந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் வந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா கடாயெல்லாம் ரொம்ப டேமேஜாக, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சில்வர் வந்து கடாய் வந்து வாங்கியிருக்கேன். ப்ரெஸ்டீஜில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இண்டஸ் வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கி ஆர்டர் போட்டுருக்கேன். வரலைங்க, பார்சல் வந்து வரல. சரி, இப்போ இருக்கிறது உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி ஆயில் ஊற்றுவோல சின்னதாக கண்டெய்னர், அது வந்து கண்ணாடி கிளாஸ்ல வந்து வாங்கியிருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து வீடியோ வந்துட்டு அப்படியே கண்டினியூ வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ்ல இது மாதிரி வந்துட்டு ஒரு தவா ஃப்ரை இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கனமா இருக்குங்க. ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. ஆனா வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கனமா இருக்கு. இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் உண்மையை சொல்ல போனா நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா சாஸ், இது பாஸ்தா அது மாதிரி வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து லிட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடாய். இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர கனமா இருக்கு. ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கியிருக்கேன். இண்டஸ் வேலியில தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் ரேட்டு வந்துட்டு அதிகமாக இருந்தது. அதனால வந்துட்டு ப்ரெஸ்டீஜ்லேயும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்ணாடி, இது வந்து 2 சப்பாத்திக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீயோ இல்லை ஆயிலோ ரெண்டுமே வந்துட்டு இந்த சப்பாத்தியில் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற மாதிரி இது ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணும்னா நீங்களும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இந்த வாழைப்பூ பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியலைங்க. உண்மையாகவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி முழுசாக வேணுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாகவே வந்து அப்படியே நான் வந்து இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி, 3 வெங்காயம், இது மட்டும் இருந்தால் போதுங்க. அப்புறம் நமக்கு எப்பயும் போல் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி தழை, அப்புறம் நமக்கு பிரியாணி மசாலா, இது மட்டும் இருந்தாவே போதும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நேச்சுரலாக வீடியோ எடுத்து போடுறது பிடிச்சிருக்கா, இல்லை வாய்ஸ் கொடுத்து பிடிச்சிருக்கிறதாங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த வாய்ஸ் கொடுக்குறத விட இது மாதிரி வந்துட்டு நேச்சுரலாக வந்து உங்களோட பேசிக்கிட்டே வந்துட்டு சமைக்கிறது தான் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டம்ளர், குட்டி டம்ளரில் 2 டம்ளர் அளவு வந்து அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வெங்காயம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக வேணாலும் சரி, இல்லை நீல வாக்கில் வேணாலும் சரி. நான் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா மாமியார் வந்துட்டு வாழைப்பூ எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருக்காமல் இருக்கிறதுங்கிறதுக்காக இது மாதிரி தண்ணியில் வந்து போட்டு இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செய்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்துரும், அதனால் வந்துட்டு கருக்காமல் இருக்கணுமே இருக்கிறதுனால இப்படி போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். சரி, நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களோட நான் வந்துட்டு தாளிக்கும் போது பார்க்குறேன். ஏன்னா இப்போ டைம் இல்லை, சீக்கிரமாக செஞ்சாகணும். ஒரு 1/2 hour நான் லஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு குக்கர்ல தான் வந்து செய்ய போறாங்க. இது மாதிரி வந்து 1 pot ரைஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து குண்டால வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா இருந்ததுன்னா வைக்கலாங்க. கம்மியா இருக்கும் போது இது மாதிரி குக்கர்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு குக்கர்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். எண்ணெய் ஊத்திட்டுங்க, கொஞ்சமா வந்துட்டு நெய் ஊத்திக்கலாம். நமக்கு வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு அதெல்லாமே வந்துட்டு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வாழைப்பூ கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க ஒரு டைம். உண்மையாகவே சொல்லணும்னா வேறு எந்த சேனல் பார்த்து நான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணல. நானாக வந்துட்டு ஒரு டைம் வந்து வாழைப்பூ இருந்துச்சுங்களா, சரி இது மாதிரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, வெஜிடபிள்ஸ் வந்து அந்த டைமில் இல்லை, காலியாயிருச்சு. சரி, வாழைப்பூ ஒன்று இருந்தது, சரி இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுலேருந்து உண்மையாகவே எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன். இந்த ரெசிபி உண்மையை சொல்ல போனால் 2-3 பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டாங்க. இது வந்து நான் ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் செஞ்சு கொண்டுட்டு போயிருந்தேன். மறுபடியும் நீ எப்போ செய்வேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்திருந்தப்ப அவர்கிட்ட டிஃபனில் போட்டு ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்து தாங்க விட்டேன்.
உண்மையாவே இன்னைக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சுங்க வாழைப்பூ. உங்களுக்கு சின்னதா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்ல இது மாரி முழுசா போட்டா தான் எனக்கு வந்துட்டு இப்படி போட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சின்ன சின்னதா போட்டா அது வாழைப்பூ பிரியாணிங்கிற மாதிரியே தெரியாது. அதனால இது மாரி பெருசா போட்டுட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயில நல்லா பெரட்டி விட்டுறணுங்க. கொஞ்சம் நல்லா மசால் வந்து அந்த வாழைப்பூல வந்து நல்லா இறங்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது மாரி மசாலால வந்துட்டு நல்லா பெரட்டி விடணும். இதுல வந்து மிளகாத்தூள், கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா, கொஞ்சமா கறி மசாலா தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. தண்ணியும் அதே மாரி 1க்கு 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து அளந்து ஊத்திக்கணுங்க. சாப்பாடு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன வேலை? சாப்பிட்ற வேலை. பசியில் நம்மளால கட்டுப்பட்டு முடியாதுங்க. சாப்பிட்ற விஷயத்தில் நான் எல்லாமே சாப்பிடுவேன். இதுதான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேங்கிறதுலாம் இல்லை. நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறத நம்ம சமைக்க முடியும், நம்மளும் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். நம்ம தான் அது குடிச்சிட்டு இருக்கிறப்ப ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சாப்பிட்டுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசிய போட்டுட்டு, உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நமக்கு உப்பு வந்துட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்துட்டு, நம்ம வந்து விசில் போட்டு வச்சிரலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஹர்ஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்ல வந்து எல்லாருமே விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு நீங்க வீடியோ எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு. கண்டிப்பா வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் சிஸ்டர். எப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேங்க. உண்மையாவே இந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டேன். அவ்ளோ ஒரு டேஸ்ட்டுங்க. உங்களுக்கே நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே டெம்ப்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு வாழைப்பூவ வச்சு சாப்பிடும்போது, அடடடா! உண்மையாவே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.